வார்த்தைகள் கடந்து செல்வோம். சங்கீதம் 105 4ஆம் வசனம். இங்கே தான் சென்ற வாரத்தில் நிறுத்தினோம். எப்படி நாம் தேட வேண்டும்? கர்த்தரை எப்படி தேடுவது? ஊக்கமாய் கர்த்தரை தேட வேண்டும். ஊக்கமாய் தேடுவது என்றால் என்ன என்பதை சென்ற வாரத்தில் சொன்னேன். அது மட்டுமல்ல, கர்த்தரை தொடர்ந்து தேட வேண்டும். ஒன்று, கர்த்தரை முழு இறுதியத்தோடு தேட வேண்டும். ஆமென். அதான் முதலாவது காரியம். எப்படி கர்த்தரை தேட வேண்டும்? உங்கள் முழு இருதயத்தோடு தேட வேண்டும். இரண்டாவது, ஊக்கமாய் தேட வேண்டும். மூன்றாவது, தொடர்ந்து கர்த்தரை தேட வேண்டும். இந்த தொடர்ந்து தேடுகிறத பற்றி தான் சென்ற வாரத்தில் பேசி நிறுத்தினோம். சங்கீதம் 105 4ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வசனம் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் அவருடைய நெருக்கமான பிரசனத்தையும் தொடர்ந்து தேடுவதற்கு நமக்கு போதிக்கிறது, கூறுகிறது இந்த வசனம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய நெருக்கமான பிரசனத்தையும் நாம் தேட வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. ஆமென். கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசனத்தை ஒரு முறை அல்லது எப்போதாவது தேடுவது மட்டுமல்ல, தொடர்ந்து இடைவிடாமல் கர்த்தருடைய பிரசனத்தை தேட வேண்டும். 24 மணி நேரமும் நீங்கள் கர்த்தருடைய பிரசனத்தை தேட முடியும். வேலை செய்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசனத்தை தேட முடியும். ஆமென். எப்படி தேட முடியும் பாஸ்டர்? நான் வேலையை நிறுத்தி தேடுறேன் இல்லை. நீங்க வாசித்த, தியானித்த, காலையில் படித்த வசனங்களை நீங்கள் அசை போடும் போது அவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். வேலை செய்து கொண்டு நாம் அதை செய்ய முடியும். பிரியமானவர்களே, அதுதான் இந்த சபையினுடைய விருப்பம். அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென். அவ்வப்பொழுது நாம் கர்த்தரை தேடுகிற மக்கள் அல்ல, தொடர்ந்து தேடுகிற மக்களாய் இருக்க வேண்டும். இடைவிடாமல் தேடுகிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படியானால் தொடர்ந்து நாம் எப்படி தேடுவது? இடைவிடாமல் எப்படி தேடுவது? நம்முடைய வேலையிலும் விளையாட்டிலும் கர்த்தரை தேடுகிறோம். நம்முடைய போராட்டங்களிலும் நம்முடைய மகிழ்ச்சியிலும் கர்த்தரை தேடுகிறோம். வாழ்க்கையின் எல்லா நேரங்களும், வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தரை தேடுகிற மக்களாய் நாம் இந்த வருடத்தில் மாற போகிறோம். என்ன நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் கர்த்தரை தேடுகிற மக்களாய் நாங்கள் மாற போகிறோம். நாங்கள், எங்களுடைய குடும்பம் அதை தீர்மானம் எடுத்தது. உங்களுடைய குடும்பத்தை பற்றி என்ன? அது நீங்க தான் பதில் சொல்லணும். இல்லைன்னா இன்றைக்கே நீங்க ஆரம்பிங்க. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுவதை பார்க்கலாம் வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அப்படி செய்வோமானால் அது விக்கிரகமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிடும். இருக்கிறீங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசனத்தை நாம் தேடுவது ஒரு தீராத ஆசையாய் மாறணும். ஆமென். நாம் அவருடைய பிரசனத்தை தேடுவது ஒரு தீராத ஆசையாய் மாறணும். Our seeking His presence should become an unremitting desire. That's how God expects us to live. He wants you to seek Him in such a way that you have no interim period where you have your focus on something else. நடுவில் வேற ஏதாவது ஒரு காரியத்திற்கு கவனம் செலுத்தும்படியாக நாம் இடம் கொடுக்க போறதில்லை. இந்த ஆண்டுல நீங்கள் பாடின வண்ணமாக அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெடித்து கிளம்ப வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் அது காணப்பட வேண்டும் என்றால், எண்ணற்ற அதிசயங்கள் நீங்கள் பெற விரும்பினால், நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை தேடுங்க. தொடர்ந்து தேடும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சம்பவிக்கும். ஆமென். அப்போ நாம் எப்படி கர்த்தரை தேடுகிறோம்? இடைவிடாமல் தொடர்ந்து தேடுகிறோம். அது நம்முடைய ஒரு தீராத ஆசை இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். என்னுடைய குடும்பம் அப்படியாக இருக்க போகிறது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எப்படி பிரியமானவர்களே? நீங்கள் கர்த்தரை தொடர்ந்து இடைவிடாமல் தேட போகிறீர்களா?
ஒரு ஜெபம் அல்லது ஒரு பாடலோடு நீங்கள் திருப்தி அடைய போகிறீர்களா? அல்லது அவருடைய நெருக்கமான பிரசனத்தை உணர்கிற வரைக்கும் நான் அதிருப்தியாய் இருக்க போகிறேன்? அவருடைய பிரசனத்தின் உணர்வு நான் பெறுகின்ற வரைக்கும் நான் அவரை தொடர்ந்து தேட போகிறேன். அது வரைக்கும் நான் திருப்தி அடைய மாட்டேன் என்று சொல்கிறோமா? அதுதான் நாம் இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். தாவீதை போல தேவனுக்காக நாம் தாகமா இருக்கிறோமா? சங்கீதம் 42 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், தேவன் மேல் என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு அளவுலா இருந்த அரசன் அவர் ராஜாவா இருந்தாருங்க. ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நாம் அப்படியாக இருக்கிறோமா? நீங்கள் அனுதினமும் சொல்ல முடியுமா, விழித்து கொண்ட பிறகு இந்த நிமிடம் தொடங்கி நான் இரவில் வந்து படுக்கின்ற வரைக்கும் நான் என் ஆத்துமா தேவன் மேலும் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லணும். நீங்களும் நானும் அப்படியாக சொல்ல வேண்டும். அல்லது பவுலை போல நாம் அவருக்காக ஆசைப்படுகிறோமா, வாஞ்சிக்கிறோமா? அவர் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்கிறார், கர்த்தரை, தேவனை, பிதாவை, ஆண்டவராகிய இயேசுவை நான் அறிய விரும்புகிறேன் என்று சொல்கிறார். that I may know him. அவருடைய ஒரே ஆசை பாருங்க, அவருடைய ஒரே வாஞ்சை. 28 ஆண்டு காலமாய் ஊழியம் செய்த பிறகு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறையில் இருக்கும் போது அப்பொழுது கூட அவருடைய ஒரே ஏக்கம் என்ன தெரியுங்களா? இந்த சிறையிலிருந்து நான் விடுதலை பெறணும் இல்ல, நான் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். வாட் a noble soul. என்ன ஒரு கண்ணியமான ஆத்துமா பாருங்க. அவர் எல்லா பாடுகள் மத்தியிலும் அவருடைய ஒரே ஆசையை வெளிப்படுத்துகிறார், நான் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட முன்மாதிரிகளாயிருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு எந்த இடம் கொடுத்திருக்கிறோம்? முதன்மையான இடமா? நம்முடைய வாழ்க்கையில் அவர் மிகுந்த முக்கியமான நபராக இருக்கிறாரா? Is he the most important person in your life? Or is he some person in your life? Or is he just a person in your life? ஏதோ ஒரு நபர், ஏதாவது ஒரு நபர், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நபராக இருக்கிறாரா? நீங்களும் நானும் தான் அதை தீர்மானம் எடுக்க வேண்டும். இருக்கிறீங்களா? நம்முடைய காலத்தின் நம்முடைய வாழ்க்கைகளின் எல்லா நேரத்திலும் நாம் தேவனை தேடுகிற மக்களாய் மாற வேண்டும். ஆமென். The sad thing is we are willing to be so superficial with God for so much of our time and so much of our lives. That's the sad predicament in the church today. சபையில் துக்கமான ஒரு காரியம் இருக்குமானால் அது என்னவென்றால், தேவனை பற்றிய நாம் எப்படி தேவனை தேடுகிறோம்னா மேலோட்டமான விதத்துல. யோசித்து பாருங்க, மிகவும் மேலோட்டமான விதத்துல வாழ்க்கையின் பெரும்பாலான பகுதியிலும் நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பாலான நேரங்களிலும் மேலோட்டமாக தான் தேவனை தேட நாம் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த வருடத்தில் நாம் யாவனும் அதை மாற்றப் போகிறோம். ஆமென். எல்லா நேரமும் எல்லா காலமும் அவரை தீவிரமாக தேட போகிறோம். தயவு செய்து அதை நோட் பண்ணிட்டு தீர்மானம் எடுங்க. இந்த நாள் வீட்டுக்கு சென்று, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் போதகர் எங்களிடத்தில் பேசலப்பா, நீங்க பேசுனீங்க, நீங்க உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தீங்க, ஆகவே நாங்கள் அப்படி செய்ய போகிறோம். நாங்கள் மேலோட்டமா இனி எங்களுடைய வாழ்க்கையின் காலங்களிலும் வாழ்க்கை நேரங்களிலும் நாங்கள் மேலோட்டமாய் தேட போறதில்ல, தீவிரமாக, ஆழமாக, உறுதியாக, தொடர்ச்சியாக, இடைவிடாமல் தேட போகிறோம். ஆமென். இப்போ கர்த்தரை தொடர்ந்து தேடுவது என்றால் என்ன? தொடர்ந்து தேடுவது என்றால் என்ன? What it means to seek God continually. இப்பொழுது பார்ப்போம்.
ஏனென்றால் தொடர்ந்து தேடுவதன் மூலமாக தான் இது நடக்கும். ஆனால் கவனிக்க வேண்டும், ஆனால் நடைமுறையில் அது என்ன அர்த்தம்? பிராக்டிக்கலா அதை கொண்டு வரணும்னா அது எப்படி செய்வது? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடிலும் இந்த இரண்டு ஏற்பாடுகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, நமக்கு என்ன சொல்கிறது தெரியுங்களா? நாம் நம்முடைய மனதையும் இருதயத்தையும் தேவன் மீது நாம் அமைக்க வேண்டும். We need to set our heart and our mind on God. தேவன் மீது நம்முடைய மனதையும் நம்முடைய இருதயத்தையும் அமைக்க வேண்டும். அதுதான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. தயவுசெய்து எழுதிக் கொள்ளுங்கள். இது தேவன் மீதுள்ள, இப்போ மனதையும் இருதயத்தையும் தேவன் மீது அமைத்தல் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? எழுதிக் கொள்ளுங்கள். இது தேவன் மீதுள்ள நம்முடைய மனதின் கவனத்தையும், மீண்டுமாய் சொல்கிறேன், இது தேவன் மீதுள்ள நம்முடைய மனதின் கவனத்தையும் இருதயத்தின் பாசத்தையும் நனவாக நிலைநிறுத்துவது. நனவாக, ஞாபகமாக நிலைநிறுத்துவது. மீண்டுமாய் சொல்கிறேன், முழு வாசகத்தை சொல்கிறேன். இது தேவன் மீதுள்ள நம்முடைய மனதின் கவனத்தையும் இருதயத்தின் பாசத்தையும் நனவாக நிலைநிறுத்துவது. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், it is the conscious fixing or focusing of our mind and heart on God. I repeat, if you're writing in English, it is the constant fixing or focusing of our mind and heart on God. That's what it means to seek God continually. தொடர்ந்து கர்த்தரை தேடுவது என்றால் என்ன? இடைவிடாமல் கர்த்தரை தேடுவது என்றால் என்ன? மனதின் கவனத்தையும் இருதயத்தின் பாசத்தையும் தேவன் மீது எப்பொழுதும் வைத்து இருக்கிறோம். அவர் மீது எப்பொழுதும் அதை வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாய் உலகத்தை கலக்குவார்கள். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம், புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். என்ன சொல்கிறேன்? தேவனை தொடர்ந்து தேடுவதென்றால் என்ன? நம்முடைய மனதின் கவனத்தையும் நம்முடைய இருதயத்தின் பாசத்தையும் தேவன் மீது நாம் நிலைநிறுத்திருக்கிறோம். அப்போ கவனிக்க வேண்டும். 2 வசனங்களை பார்ப்போம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய முற்பகுதி மட்டுமே. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி. ஆமென். தெளிவாக பழைய ஏற்பாட்டில் அதுதான் போதிக்கிறது. உங்கள் இருதயத்தையும் ஆத்துமாத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி. நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேட வேண்டும். அப்ப மனதின் கவனம் எங்க இருக்கணும்? தேவன் மீது. இருதயத்தினுடைய பாசம் எங்க இருக்கணும்? தேவன் மீது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மீது இருக்கணும். இருக்கும்போது நான் சொல்கிறேன், உங்களை தடுத்து நிறுத்த எந்த சக்தியும் கிடையாது. உங்கள் சுகத்தை பறிக்க எந்த பிசாசுக்கும் அதிகாரம் கிடையாது. நீங்கள் வேற லெவல்ல நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் ஜெப ஜீவியம் மாற்றி அமைக்கப்படும். நீங்கள் வாயை திறந்தால் உங்களை சுற்றிலும் அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது அவர்கள் மாற்றப்படுவார்கள், அவர்கள் குணமாக்கப்படுவார்கள். அவர்களுடைய எல்லா விதமான குழப்பங்கள், எல்லா விதமான போராட்டங்கள் உங்களை கொண்டு கர்த்தர் மாற்றுவார். ஓ, டாக் டு மீ somebody. தேவன் இதற்காக தான் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ நாம் தேவனை தேடும் பொழுது நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்கள் மாற்றப்படுவார்கள். ஓ, டாக் டு மீ. ஹல்லேலூயா. உறுதியாக இந்த நாளில் நாங்கள் தீர்மானம் எடுக்க போகிறோம். நாங்கள் மட்டுமல்லப்பா, நாங்கள் போகிற இடமெல்லாம் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அற்புதங்களையும் விடுதலையும் வெற்றியும் சுகாதார வாழ்வையும் நாங்கள் கொண்டு வர போகிறோம். Are you ready for that? நீங்கள் அதற்கென்று ஆயத்தமா இருக்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்தையும் ஆத்மாவையும் தேவன் மீது நிலைநிறுத்த வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டு ஒரு உதாரணத்தை பார்ப்போம், பழைய ஏற்பாட்டு உதாரணத்தை பார்த்தோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஹalleluya. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் மீது நாம் கவனம் வைக்கும் போது எது குறிக்கிறது? நம்முடைய வேலை, நம்முடைய படிப்பு, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரு, இந்த காரியங்கள் மட்டும்தான் நம்முடைய கவனம் போகும். எவ்வளோ சம்பாதிக்கலாம், இன்னும் ஒரு 2 வேலை எடுத்தால் நல்லா இருக்கும் இல்லையே, இன்னும் கொஞ்சம் காரியம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம். கர்த்தர் சொல்கிறார், நீ முதலாவது தேவனுடைய நீதிமன்ற ராஜ்யத்தை தேடும் போது இவைகளெல்லாம் உனக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். அவர் எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில கூட்டுவாருங்க. கூட்டுறது மத்தமல்ல, பெருக்குவார். அவர் பெருக்கத்தின் தேவனா இருக்கிறார். நெருக்கத்துல நம்முடைய தேவன் மட்டும்தான் பெருக்கத்தை கட்டளிட முடியும். பஞ்ச தேசத்துல ஒரே ஆண்டுல 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தவர் அவர் மட்டும்தான். நீங்க எந்த வரலாற்றை பொறிட்டு பார்த்தாலும் வேற யாரும் இதை பண்ணியிருக்க முடியாது. கடும் பஞ்சத்தின் மத்தியில ஒரே வருடத்துல தண்ணீர் இல்லாத இடத்துல, எதையும் விளையாத இடத்துல 100 மடங்கு கனி கொடுத்த தேவன் நம்முடையவன் மட்டுமே. நீங்க செய்ய வேண்டியது அவர் சொல்ற வார்த்தை தான், என்னை தேடுங்க நான் பார்த்துக்கிறேன்ற. மீண்டுமா இந்த கொலோசியர் 2 வசனங்களை வாசிங்க. முதல் 2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அப்ப நீங்க கிறிஸ்துவோடு உயிர் தெரிந்ததுமானால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதற்கு அத்தாட்சி என்ன? அதுக்கு நிருபம் என்ன? நான் கிறிஸ்துவோடு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு சான்றிதழ் என்ன? நான் அவர் இருக்கும் அந்த மேலான காரியங்களை நாட ஆரம்பிப்பேன். 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஹalleluya. மேலானவைகளை நாம் நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ இந்த மனதின் அமைத்தல் என்று சொல்கிறோமே, அதற்கு என்ன அர்த்தம்? கவனிங்க. தேவனை நோக்கி நம்முடைய இருதயத்தை நேராக நடத்தக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான எண்ணமாயிருக்கிறது, தேர்ந்தெடுப்பாய் இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், இந்த மனதின் அமைத்தல் என்பது தேவனை நோக்கி நம்முடைய இருதயத்தை நேராக நடத்தக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான தேர்வு அல்லது தேர்ந்தெடுப்பு. It is a conscious choice. This setting of the mind is a conscious choice to direct your heart toward God. It's so powerful. If you work on that one statement, you can get 100 sermons out of that. இந்த ஒரு வாக்கியத்தை நீங்க அசை போட்டா, நான் சொல்கிறேன் 100 பிரசங்கங்கள் அந்த ஒரு வாக்கியத்திலிருந்து செய்ய முடியும். என்ன அர்த்தம்? அவ்வளோ வெளிப்பாடுகள் அந்த ஒரு வாக்கியத்துல. நான் ஒரு வாக்கியமா சொல்லி கொடுத்துட்டு போயின்னு இருக்கிறேன். ஆனா நீங்க எடுத்ததை அசை போடுங்க. மேலானவைகளை நாடுங்கள் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது என்ன அர்த்தம்? தேவனை நோக்கி நம்முடைய இருதயத்தை நேராக நடத்தக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான தேர்ந்தெடுப்பாக இருக்கிறது. நான் வேண்டும் என்று திட்டமிட்டு என்னுடைய சிந்தையை அவர் மீது கவனம் செலுத்த, அவர் மீது நோக்கமாய் இருக்க, மேலானவைகளை நாட என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்போ அந்த பலத்தை அவர் கொடுக்கிறார். ஆனால் தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்க தான். ஆமென். சபைக்காக இதுதான் பவுலப்போஸ்தலர் ஜெபிக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. ஹalleluya. அப்போ பாருங்க, எங்கள் பங்கில் இது ஒரு உணர்வு பூர்வமான முயற்சி. இது நம்முடைய பங்கு. நம்முடைய பங்குல என்ன செய்யணும்? ஒரு உணர்வு பூர்வமான முயற்சியாக இருக்க வேண்டும். இது எங்களுடைய பங்கு, நாம் செய்ய வேண்டிய காரியம். ஆனால் நீங்கள் அதில் மேன்மை பாராட்டப்பதற்கு நான் என்ன சொல்றேன்னா, அந்த முயற்சி செய்வதற்கு, அதாவது கர்த்தரை தேடுவதற்கான அந்த உணர்வு பூர்வமான முயற்சி தேவனிடம் வரக்கூடிய ஒரு வரமா இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் தானாகவே திடீரென்று நமக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்து இனிமேல் நான் கர்த்தரை தேட போறேன் நீங்களும் நானும் சொல்லல. அவர் அந்த வரத்தை கொடுத்தார். அவரை தேடக்கூடிய அந்த விடாமுயற்சி கொடுத்தது கர்த்தர் தான். டாக்டர் மீ சம்பரி இருக்கிறீங்களா? நீங்களா கர்த்தரை தேடலாம், இல்லாட்டி நாம் மேன்மை பாராட்டுவோம் இல்லையா? அவர் சொல்கிறார், அதை அந்த தேடுவதற்கான வரத்தை பரிசு அந்த ஈவை கொடுத்தது நான் தான்றார். ஓ மை காட். அவரை தேடுவதற்கான அந்த வரத்தை அவரிருந்து தான் வருது. என்ன கிருபையில் அவர் பாருங்க. ஆகவேதான் அவர் நல்ல நல்ல தகப்பன் என்று பாடுறோம். ஏன்னா அவரை தேட வேண்டும் என்று சொல்லி நம்மால தேட முடியாதுன்னு தெரிஞ்சு நமக்கு அந்த ஆற்றல், அந்த திராணி, அந்த திறமையும் கொடுக்கிறார். அதுவும் வரமாக கொடுக்கிறார். நீங்க கஷ்டப்பட்டு போராடி, பிரதர் நான் கஷ்டப்பட்டு கர்த்தரை தேடணும் பிரதர், நீங்க கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பிரதர். இருக்கிறீங்களா? அந்த வாஞ்சை, அந்த வரத்தை கொடுத்தது கர்த்தர் தான். ஆமென். அப்படியானால் நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறோம், ஊக்கமாய் கர்த்தரை தேடுகிறோம், தொடர்ந்து கர்த்தரை தேடுகிறோம். ஒரு சில நேரங்கள் அல்ல, எல்லா நேரங்களிலும் கர்த்தரை தேட வேண்டும். எப்பொழுது எப்படி தேட வேண்டும் என்று சொன்னேன். கர்த்தரை ஏன் தொடர்ந்து தேட வேண்டும்? கர்த்தரை ஏன் தொடர்ந்து தேட வேண்டும்? கர்த்தரை தொடர்ந்து தேடுவதனுடைய நோக்கம் என்ன? அதற்கு காரணம் என்ன? ஏசாயா 55 அதிகாரத்தில் ஏசாயா சொன்ன வார்த்தை. ஏசாயா 55 மணிக்கவும் 9ஆம் வசனம். ஏசாயா 55 9ஆம் வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏன் நாம் தொடர்ந்து கர்த்தரை தேட வேண்டும்? ஏன் இடைவிடாமல் கர்த்தரை தேட வேண்டும்? ஏனென்றால் அவரே சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னை தொடர்ந்து தேடும்போது உன் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போ பாருங்க, நான் அவரை தொடர்ந்து தேடும்போது, தொடர்ச்சியாக அவருடைய பிரசன்னத்தை நான் தேடும்போது, அவர் நான் ஒரு தவறான முடிவை எடுக்காதபடி என்னை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார். பாருங்க, எத்தனை முறை அவருடைய வழிநடத்துதல் இல்லாமல், அவருடைய பிரசன்னத்தை தேடாமல் நாம் சில தீர்மானங்கள் எடுத்து, அந்த தீர்மானத்தினால் நம்ம மட்டும் இல்ல, நம்முடைய குடும்பங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டது. நாம் செய்த சில பயங்கரமான முடிவுகள் நிமித்தமாக நம்முடைய முழு குடும்பம் பாதிக்கப்பட்டது. சிலர் மிகப்பெரிய கடன் தொல்லையில் மாட்டிருக்கிறீங்க. ஏன்னா தெரியுங்களா? தேவன் நமக்கு நாம் எடுக்கிற தீர்மானத்திலிருந்து நம்மை காப்பாற்றவில்லை. ஏன்? அவரை தேடல. ஆனால் நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை தேடும்போது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒவ்வொரு தீர்மானத்தையும் அவர் நமக்கு ஞானம் கொடுப்பார். இந்த தீர்மானம் எடு, இதை செய்யாத, இந்த இடத்தை வாங்காத, இந்த நேரத்தில் வாங்காத, நமக்கு தெளிவாய் போதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அது ஒவ்வொரு காரியத்தை குறித்து கர்த்தர் நமக்கு விளக்கம் கொடுப்பாருங்க. நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், நீங்கள் எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும், நீங்கள் கர்த்தரை தொடர்ந்து தேடும் போது அதிலிருந்து தேவன் நிச்சயமாய், நீங்கள் தவறான முடிவிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுவார், நம்மை பாதுகாப்பார். அதற்கு மிக சிறந்த உதாரணம் என் வாழ்க்கையிலே. அவரை தேடாத பட்சத்தில் அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுகள்
எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய விளைவுகள் கொண்டு வந்தது. ஆனால் என்னைக்கு அதை கற்றுக்கொண்டு இந்த விதிமுறையை நான் அபியாசப்படுத்தினேனோ, நானும் என் குடும்பமும் எத்தனையோ காரியத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம், பாதுகாக்கப்பட்டோம். இன்றைக்கு அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கிறதுக்கு காரணமே கர்த்தர் எங்களை தவறான முடிவை செய்யாதபடிக்கு காப்பாற்றினார். ஆமென். நான்காவது, கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? நான்காவது, நம்பிக்கையுடன் கர்த்தரை தேடுங்கள். Seek the Lord confidently. நம்பிக்கையுடன் கர்த்தரை தேடுங்கள். நம்பிக்கையுடன் கர்த்தரை தேடுங்கள். நாம் எப்படி கர்த்தரை தேடணும்? நம்பிக்கையுடன் கர்த்தரை தேடும். நம்பிக்கையோடு. இப்போ இந்த கான்ஃபிடென்ட்லி, seek the Lord confidently, இந்த கான்ஃபிடென்ட்லி என்கின்ற வார்த்தை வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, நிச்சயம், உறுதி, தைரியம். இந்த எல்லா வார்த்தைகளும் அந்த ஒரு வார்த்தை கான்ஃபிடென்ட், நம்பிக்கை என்ற வார்த்தையில் இவைகள் அனைத்தும் இருக்கிறது. அப்போ நம்பிக்கையுடன் கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லும் போது, உறுதியாக கர்த்தரை தேடுங்கள், தைரியமாக கர்த்தரை தேடுங்கள், நிச்சயமாக கர்த்தரை தேடுங்கள். நிச்சயத்தோடு நாம் தேட முடியும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய ஒவ்வொரு பிரசங்கமும் அவர் விரும்புகின்ற காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறாருங்க. பிரசங்கம் வேற ஒன்று இல்லை, அவர் நமக்கு என்ன விரும்புகிறார், நாம் அவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பத்தை தெரிவிக்கிற நேரம் தான் பிரசங்க நேரம். ஆராதனை என்பது நாம் தேவனுக்கு செலுத்துகின்ற காரியம். ஆனால் பிரசங்கம் என்பது தேவன் நம்மோடு பேசுகிற நேரம். It is the most important moment of your day. உங்கள் வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான நேரம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர் நம்ம இடத்தில் பேசுகிறாரே, நம்ம இடத்தில் தம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாரே, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் அதி முக்கியமான நேரம். You need to write that down somewhere to remind yourself. நான் வேதத்தை வாசிக்கும் போது இதை கடமை உணர்ச்சினா நான் படிக்கல, நான் ஒரு கிறிஸ்தவ பைபிள் படிக்கலன்னா ஏதாவது நடக்கும், நான் அதற்காக வேதத்தை படிக்கல. நான் ஒவ்வொரு முறை வேதத்தை படிக்கும் போது எனக்கு வேண்டிய தெய்வீக ஆலோசனை அவர் கொடுக்கிறார். எனவே நான் நிச்சயத்தோடு அவரை தேடுகிறேன், விசுவாசத்தோடு அவரை தேடுகிறேன். கவனிக்க வேண்டும், நீங்கள் கர்த்தரை தேடும் போது, நீங்கள் தேவனை தேடும் போது அது வீணான காரியம் அல்ல. Never. When we seek God, it is never in vain. தேவனை தேடும் போது அது வீணான ஒரு காரியம் அல்ல. எனவே உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தரை இன்று நீங்கள் நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு, உறுதியோடு, தைரியத்தோடு தேடுங்கள். இன்று அதை செய்யுங்க. நாளைக்கு செய்வோம் என்று தாமதிக்காதீர்கள். இன்று தீர்மானம் எடுங்க, இந்த நாளில் இந்த நிமிடம் முதற்கொண்டு நான் கர்த்தரை நம்பிக்கையோடு தேட போகிறேன். Are you there? ஆமாம். ஆனால் பாருங்க, பிரச்சனை ஒரு பங்கு இதுதான். பிரச்சனையில் ஒரு பங்கு இது என்ன? உங்களில் சிலர் இங்கே ஏற்கனவே உட்கார்ந்து கொண்டு அவர் உங்கள் வாழ்க்கையில் அதை தான் செய்கிறார் பிரதர், ஆனால் அவர் என் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டார். எப்படிங்க? அவர் உங்கள் வாழ்க்கையில் அதை தான் செய்கிறார் பிரதர், ஆனால் அவர் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டார். செய்வார், செய்வார், உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஏன் தெரியுங்களா? ஏனென்றால் நாம் அனைவரும், நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஒரு குடும்பத்தை நேசித்து இன்னொரு குடும்பத்தை அவர் புறக்கணிக்கிறவர் அல்ல, வெறுக்கிறவர் அல்ல. நாம் அனைவரும் அவர் நேசிக்கிறாருங்க. நாம் ஒவ்வொருவரையும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை நேசிக்கிறாருங்க. ஆமென். திரும்ப மாட்டேங்கிறீங்களே, ஐயோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கன்னா இப்படி இருக்கு, தைரியமா பார்த்து சொல்லுங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவர் உங்களையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு பேர் பார்த்து சொல்லும் போது எவ்வளவு நல்லா இருக்குதுங்க. பாஸ்டரே சொல்றதுன்னா அவரு அதுக்கு தான் அழைப்பு பெற்றிருக்காருன்னு சொல்லிடுவீங்க. நீங்க ஒருத்தர் சொல்லும் போது அதுக்கு எந்த அழைப்பு தேவையில்லை. இருக்கிறீங்களா?
அப்போ அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருத்தரை நேசிப்பதுக்கும் இன்னொருத்தரை புறக்கணிக்கிறதுக்கும். அவர் எல்லோரையும் நேசிக்கிறதுனால அவர் எல்லோருடைய நன்னலத்தை விரும்புகிறவர். ஆமென். ஆகவே தயவுசெய்து உங்க வாழ்க்கையில மட்டும் செய்யறார் பிரதர், என் வாழ்க்கையில செய்ய மாட்டார் என்று சொல்லாதீர்கள். அதனால்தான் அவரிடத்தில் வருகிறவர்கள், கவனிங்க, அதனால்தான் அவரிடத்தில் வருகிறவர்கள் அவரை நம்பி விசுவாசித்து தேடி அவரிடம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கவனிக்க வேண்டும். எனவேதான், அதனால்தான் அவரை தேடுகிறவர்கள், கவனிங்க, அவரை தேடுகிறவர்கள் எப்படி தேடணும்? அவரை நம்பி விசுவாசித்து அவரை தேடி அவரிடம் வர வேண்டும் என்கிறார். அதுதான் விரும்புகிறார். அப்போ நான் அவரை தேடும் போது எப்படி தேடணும்? நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேடும் போது என் வாழ்க்கையே மாறும். எலிவேஷன் வர்ஷிப் என்கின்ற ஒரு ஆங்கில குழுவினர் ஒரு அற்புதமான பாடலை எழுதினார். அதனுடைய கோரஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அவங்க அமெரிக்க தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்க பாடின அந்த கோரஸ், அதை மட்டும் சொல்கிறேன். I'm still in your hands. This is my confidence. இப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் சொல்றாங்க பாருங்க. You have never failed me yet. Oh Jesus. I'm still in your hands. This is my confidence. You have never failed me yet. தமிழ்ல சொல்கிறேன், கவனிங்க. உம்முடைய கைகளில், கரங்களில் நான் இன்னும் இருக்கிறேன். இதுவே என் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நீர் இதுவரை என்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. தயவுசெய்து அந்த பாடலை போயிட்டு யூடியூப்ல போட்டு கேளுங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல். நான் இன்னும் உம்முடைய கைகளில் இருக்கிறேன். இதுவே என் நம்பிக்கை. எது? அவர் எதுங்க? கவனிங்க, இதுவே என் நம்பிக்கைன்றாங்க. எது? அடுத்த வாக்கியம், நீர் இதுவரை என்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை. இது உங்களுடைய சாட்சிங்களா? இது என்னுடைய சாட்சியா இருக்குதுங்க. இது வரைக்கும் என்னை கைவிடல, இனியும் கைவிட மாட்டார். விடுறதுக்கு வாய்ப்பில்லை. அவர் எங்க அப்பா, அவர் என்னுடைய அப்பாங்க. எப்படி கைவிட்டுருவார்? அப்போ இவ்வளவு தூரம் நம்மை நடத்தின எபினேசர் இனிமேல் நடத்த மாட்டாரா? இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கிறீங்களே, இனி நடத்த மாட்டாரா? என்ன என் வாழ்க்கையில நடந்தாலும் சரிங்க, அவர் என்னை கைவிட மாட்டார். கைவிட்டதில்லை, இனி விட போறதில்லை. ஏன்னா அவருடைய பிள்ளைனா. Oh, hallelujah. I wish I had a witness in here. அப்போ இப்படி நாம் பாடும்போது நமக்கு என்ன வருகிறது? கவனிங்க, நாம் நம்முடைய சொந்த திறமைகளை சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்று அருமையாக மிக சிறந்த விதத்தில் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த பாடலுடைய அந்த வரிகள் என்ன நினைவூட்டுகிறது? நாம் நம்முடைய சொந்த திறமைகளையோ ஆற்றல்களையோ சார்ந்திருக்க வேண்டியதில்லை, நம்பியிருக்க வேண்டியதில்லை. ஏன்? அவர் என்னோடு இருக்கிறார். என் திறமை அல்ல, என்னுடைய தைரியம், என்னுடைய நிச்சயம், என்னுடைய நம்பிக்கை என்னுடைய திறமையில் அல்லங்க. அவருடைய கையில் நான் இன்னும் இருக்கிறேன். இது வரைக்கும் அவர் என்னை கைவிடலைங்க. அதுல தான் நான் தைரியம் கொண்டிருக்கேன். I wish I had somebody in. அப்போ நான் இந்த நிமித்தமாக நான் தைரியமா சொல்கிறேன், the Lord is my confidence. கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். மீண்டுமாய், 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 ஆணித்தரமாய், ஆணித்தரமாய், பிசாசை நடக்க வைக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் பணம் என் நம்பிக்கை அல்ல, என் படிப்பு என் நம்பிக்கை அல்ல, என் பட்டங்கள் என் நம்பிக்கை அல்ல, என் சொத்து என் நம்பிக்கை அல்ல, என் பெற்றோர் எனக்கு விட்டு சென்ற சொத்து என்னுடைய
நம்பிக்கை அல்ல. ஓ ஹalleluya. என்னுடைய அறிவுத்திறன், என்னுடைய நம்பிக்கை அல்ல. கர்த்தர் என் நம்பிக்கையாய் இருக்கிறார். என் செல்வாக்கு அல்ல, என் மதிப்பல்ல, என் புகழ் அல்ல, என் சம்பாத்தியம் அல்ல. கர்த்தர் என் நம்பிக்கையாய் இருக்கிறார். ஆர்ப்பரித்து சொல்லுவோமா? கர்த்தர் என் நம்பிக்கையாய் இருக்கிறார். ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. நீங்கள் அந்த வாக்கியத்தை ஏன் திருப்பி 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 சொல்ல வச்சேன் தெரியுங்களா? நீங்க சொல்ல 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 வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் கதறி ஓடினதை நான் பார்த்தேன். I saw demons screaming and fleeing. அதனால தான் மீண்டும் 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 சொல்ல வைத்தேன். சில நேரத்தில் கர்த்தர் காண்பிக்கிற காரியத்தை பார்க்கும்போது உங்களிடத்தில் சொல்லாம உங்களை சொல்ல வைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு வெகு தூரமா ஓடி இருக்கிறது காரணம் நீங்கள் ஆர்ப்பரித்து உணர்ந்து சொன்னீங்க, கர்த்தர் என் நம்பிக்கையாய் இருக்கிறார். ஜீசஸ். அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில வெடிக்குங்க. உங்கள் குடும்பம் நிச்சயமாய் உயர்த்தப்படும். உன் கண்ணீர் நிச்சயமாய் தொடப்படும், துடைக்கப்படும். ஏனென்றால் நீங்க சொன்ன வார்த்தை தேவன் அதை எடுத்துக்கொண்டார். கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார். ஹalleluya. நெருக்கத்திலும் கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கின் மத்தியிலும் கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார். மலையுச்சியின் மகிமையில் நான் உலாவிக் கொண்டிருக்கும் போது, அவருடைய மகிமையின் பிரகாசத்தை நான் பார்க்கும் போது, அப்பொழுது கூட கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார். என்னை விட்டு எல்லாரும் போன பிறகும் கூட கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார். யாக்கோபை விட்டு அவனுடைய முழு குடும்பம் கடந்து சென்றது. அவன் தனியாய் விடப்பட்ட நேரத்தில் மனைவிகள் இல்ல, பிள்ளைகள் இல்ல, சொத்து சுகம் இல்ல, யாருமே இல்லாத பட்சத்தில் யெகோவா தேவன் இறங்கி வந்தார். பெனியாலை சந்தித்தார். எல்லாரும் நம்மை கைவிட்டு போன போது கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார். ஜீசஸ். எனவே மக்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகும்போது சோர்ந்து போடாதீங்க. மக்கள் உங்களை விட்டு போகும்போது நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், உங்களோடு அவர்களுடைய பயணம் முடிந்து விட்டது. ஒரு சில மக்கள் மலை அடிவாரத்துல தான் அது வரைக்கும் தான் வர முடியும். ஆனா உன்னுடைய சொந்த மகனை பலியிட வேலைக்காரர்கள் வர முடியாது. அற்பமான எண்ணம் கொண்டவர்கள் வர முடியாது. தேவனால் மனம் மாற்றப்பட்டவர்கள் உன்னோடு சேர்ந்து வர முடியாது. மனம் மாற்றப்பட்டவர்களுடைய அவர்கள் உன்னோடு ஏற முடியாதுங்க. உங்களோடு உங்கள் தரிசனத்தோடு இசைந்திருக்கக்கூடிய, உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு, உங்களை போல் சிந்திக்கின்ற, உங்களை போல் தேவ வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட, உங்களை போல் ஆவின் அபிஷேகத்தை பெற்ற மக்கள் தான் உங்களோடு ஏற வர முடியும். Oh, talk to me somebody. I've come with fire in my bones. The word of God is fire inside of me. You don't mess with me this morning. I came to challenge your faith. Enough of the devil playing with your life. I'm sick and tired of my flock being messed with the devil. You got to get up and say, he is my confidence. விசுவாச உங்களை மிரட்டி வைக்கிறது நான் சலித்து போயிருக்கிறேங்க. என் விசுவாசிகள் சிங்கங்களை போல் வாழணும். உங்களை கண்ட பிசாசு பல மைல் தூரத்தில் போய் நிற்கணும். உங்களை கண்ட பிசாசுகள் பல மைல் தூரத்தில் போய் நிற்கணுங்க. இல்லைன்னா அந்த சபையினுடைய இருக்கிறதே வீண். என்னுடைய போதனையும் வீண், எங்களுடைய பிரயாசமும் வீண். Make a covenant with God today. தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. அப்பா, நீர் என் நம்பிக்கை. எல்லா சூழ்நிலையிலும் நீர் என் நம்பிக்கை. எல்லாவற்றையும் இழந்த பிறகு நீர் என் நம்பிக்கை. கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார். யோபு எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார்.
அவருடைய நம்பிக்கை பாருங்க. என் மாம்சத்துல நான் அவரை மீண்டும் காண்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தட்ஸ் கான்ஃபிடன்ஸ். சாதாரண ஒரு மனுஷன் சொல்லியிருக்க மாட்டாருங்க. பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தாங்க. அவன் மனைவி சொன்ன நீ கர்த்தரை சபிச்சு செத்துப்போன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க. இவ்வளவு நாள் ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் பிரச்சனை அவரை சபிச்சு நீ செத்துப்போ. அப்படிப்பட்ட ஒரு மனைவி இருக்கிறது மனைவி இல்லாம இருக்கலாம். கோபமா பாக்குறீங்க. மனைவிகளை பார்த்து சொல்லுங்க. அது அப்படிப்பட்ட மனைவி தான் சொன்னேன். நீங்களாம் சூப்பர் மனைவிங்க. கவனிக்க வேண்டும். எல்லாம் இழந்த பிறகு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வாட் கான்ஃபிடன்ஸ்! என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க, என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு துணிச்சல், என்ன ஒரு விவேகம். என் மீட்பரா? ஒரு மீட்பர் சொல்லுங்க. How do you make a confession like that having lost everything? எல்லாவற்றையும் இழந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்லைங்க, நான் செத்த பிறகு நான் இந்த சரீரத்தில் அவரை மீண்டுமாய் பார்ப்பேன். உயிர்த்தெழுதலை நம்பிக்கை. ஓ ஜீசஸ், மை காட், மை காட். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் நம்பிக்கையாய் இருக்கிறார். அப்ப கவனிங்க, ஒருபோதும் கைவிடாத, எப்போதும் நம்மை தம்முடைய கரத்தில், தம்முடைய கைகளில் வைத்திருக்கிற தேவன் நம்மிடம் இருக்கிறார் என்கின்ற அறிவில் நாம் இளைப்பாறலாம். ஒருபோதும் கைவிடாத, கவனிங்க, ஒருபோதும் கைவிடாத நம்மை தம்முடைய கைகளில் எப்பொழுதும் பிடித்து கொண்டிருக்கிற இந்த தேவன் நமக்கு இருக்கிறார் என்ற அறிவில் நாம் இளைப்பாறலாம். எனக்கு இந்த அறிவு இருக்குங்க. அவர் எப்போதுமே என்னை பிடித்து கொண்டிருக்கிறார். குயவனுடைய கையில் நான் இன்னும் இருக்கிறேங்க. மீண்டும் அங்கதான் கொண்டு வராரு பாருங்க. ஓ ஹalleluya. எங்கெல்லாம் நான் ஹவுஸ் விசிட்டிங் போறேனோ அந்த செய்திகள், அந்த தொடர் போதனை இது மட்டும்தான் சொல்லினே இருக்கிறாங்க. அன்னைக்குலேருந்து என் வாழ்க்கை மாற்றப்பட்டது. போற இடத்துல எல்லாம் அதை தான் சொல்றாங்க. சென்ற வாரத்தில் பல இடங்களுக்கு சென்றேன், ஹவுஸ் விசிட்டிங் போனேன். பல இடத்துல அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நான் இன்னும் அவருடைய கையில் இருக்கிறேன். Praise God. மரண படுக்கையிலிருந்து ஒருத்தர் மீண்டு வந்தாருங்க. அப்போ அவரும் அவருடைய மனைவி சொன்னார்கள், அந்த நேரத்தில் கூட எனக்கு ஒரே ஒன்று தான் ஞாபகம் இருந்து, அவருடைய கையில் நாங்கள் இன்னும் இருக்கிறோம். டாக்டர்கள் கைவிடலாம், ஏன்னா நான் டாக்டருடைய கையில் இல்லை, இன்னும் அவர் கையில் இருக்கிறேன். மீண்டு வெளியே வந்துட்டாருங்க. அந்த டாக்டர்களே ஆச்சரியப்படுறாங்க. நான் சொல்கிறேன், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சரித்திரத்தை எழுதுகிறார், ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறார். உன் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறார். He is writing a new chapter in your life. God's writing a new chapter in your life. I said God is writing a new chapter in your life. ஒரு புதிய அதிகாரத்தை எழுதுறாருங்க. கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார். சில உதாரணங்களை பார்ப்போம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. 22ஆம் வசனம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனாத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனாத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது வேற வார்த்தைகள் அதை சொல்ல வேண்டும் என்றால், இது முற்றிலும் நியாயமில்லாத ஒரு யுத்தமுங்க.
ஏன்னா பெலிஸ்தர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, இவர்களுக்கு எந்த ஆயுதம் இல்லாதபடிக்கு செய்து விட்டார்கள். அப்போ ஆயுதம் இல்லாத எப்படி ஒரு போர் நடத்த முடியும்? ஒரு கொலன் அந்த இடத்துல இல்லாதபடிக்கு அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய கோடாரிகளையும் தங்களுடைய மற்ற ஆயுதங்கள் எடுத்து, ஆயுதங்கள் அல்ல, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட வாழ்க்கைக்கு வேண்டிய அந்த கருவிகள் மட்டும்தான் இவர்கள் கூர்மையாக்க கொடுத்தார்கள். அதுக்கு பயங்கர விலை கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டியதா இருந்தது. ஆனால் ஒரு ஈட்டியும் கிடையாது, ஒரு பட்டயமும் கிடையாது. அப்போ பாருங்க, இதை பார்க்கும் போது ஒரு நியாயமற்ற, நியாயமில்லாத ஒரு யுத்தம், ஒரு சண்டைங்க. கவனிக்க வேண்டும், சவுலை விட எண்ணிக்கையில் பெலிஸ்தர்கள், அவனுடைய எதிரிகள் அதிகமாக இருந்தார்கள். சவுலை விட பெலிஸ்தர்கள் அதிகமாக எண்ணிக்கையில் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அதிநவீன ஆயுதங்கள் இருந்தன. இவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. சவுலுக்கும் யோனத்தானுக்கு தவிர வேறு யாருக்கும் ஆயுதமே கிடையாது. என்ன செய்வீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது? என்ன செய்வீங்க? பொதுவாக இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்களா? ராணுவ வீரர்கள் போதுமான அளவுக்கு இல்லை, எண்ணிக்கையில் போதுமான அளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்ல, ஆயுதங்களே இல்லை, ஒருத்தருக்கும் ஆயுதம் கிடையாது. ஆனால் பெலிஸ்தர்களுடைய கூட்டத்தை பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள், கடல் மணலை போல எண்ணிக்கையில் திரளான போர் வீரர்கள், ஜனங்கள். இவர்களுக்கோ 600 பேர். அதுல 2 பேருக்கு தான் பட்டயம் இருக்கிறது, மற்ற ஒருவனுக்கும் ஒண்ணுமே கிடையாது. அப்போ பார்க்கும்போது பொதுவாக சாதாரணமாக இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் எல்லாரும் சொல்லுங்க, ஆனால் தேவன் நம்மோடு இருக்கும்போது, அல்லேலூயா, தேவன் நம்மோடு இருக்கும்போது ஆயுதங்கள் இருக்கிறதோ இல்லையோ ஒரு பெரிய பொருட்டு இல்லைங்க. Talk to me somebody. Talk to me somebody. ஆமென். சாதாரணமா இது பெரிய பிரச்சனை. ஆனால் தேவன் உங்கள் பட்சமா இருந்தால் அது பிரச்சனையே இல்லைங்க. அவனை சாகடிப்பதற்கு முன்பாக தாவீது கோலியாத்திடத்தில் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தமோ கர்த்தருடையது. கவனிக்க வேண்டும், ஒரு ராட்சதன் முன்பாக வரான், அவன் ஈட்டையும் பட்டயத்தையும் அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு வருகிறான். அவனை பார்த்து தாவீது சொல்கிறார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. நீ நினைச்ச இந்த மேய்ப்பனை நீ சண்டை போடுற நினைச்சிட்டியா? தப்பு. அதுதான் சொல்றேன், நீ படு முட்டாள். நீ என்னை எதிர்க்கல, ஒரு வாலிபனை எதிர்க்கல, எனக்குள் வாசமா இருக்கிற எனக்குள் வாசமா இருக்கிற. கவனிக்க வேண்டும் அவர் பயன்படுத்தின வார்த்தைகள். 49ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:49. 47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அது ஏற்கனவே வாசித்தேன். 49ஆம் வசனத்தை வாசிங்க. கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். மன்னிக்கவும், 45 வசனத்தை வாசிங்க போ. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல்
ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கவனிங்க கவனிங்க கவனிங்க. நீ எப்படி வர? பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய். நானோ, கவனிக்க வேண்டும், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் ஹலோ நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ஐயோ 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 ஐயோ, அடக்கிட்டு போறாரு பாருங்க. ஆகவேதான் சர்வசாதாரணமா ஒரு ராட்சதனை ஒரே கல்லாட்சி நாக் அவுட் பண்ணிட்டான். அவன் நாக் அவுட் பண்ணது அந்த கல்லுலங்க அவர் செஞ்ச அறிக்கை. அது வரைக்கும் அவருக்கு எந்த வல்லமை கிடையாது. அவர் வாயை திறந்து சொன்னார், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின். Oh, you're not getting it. உன் அறிக்கை எப்படி இருக்குங்க? ஒரு கல்ல அவனை நாக் அவுட் பண்ணமா? கல்ல சக்தி இல்லைங்க. நீங்க தேவனை குறித்து சொன்ன அறிக்கையில் தான் உன் வல்லமையை அடங்கி இருக்கிறது. Your power is not in your stone, it's in what you said about your God. When you speak about your God the way your God is, he'll back you up in any situation. தேவன் தம்முடைய வார்த்தையில் அவர் என்னவா இருக்கிறார் என்று அவர் சொன்னபடியே நீங்கள் பேசும்போது அவரை குறித்து தேவன் உங்களுக்கு பின்பாக நின்று உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். I wish I had a witness in here. அப்ப கவனிங்க, தேவன் உங்களோடு இருக்கிற வரைக்கும் பட்டயங்கள், ஈட்டிகள், இந்த பூமியில் உள்ள மற்ற எல்லா ஆயுதங்கள் இல்லாமல் போன என்ன இல்லைன்னு போட்டோம் இல்லையா? பட்டயம் இல்லப்பா உனக்கிட்ட, ஆமா. ஈட்டி இல்ல, ஆமா. மற்ற ஆயுதங்கள்ல, ஆமா. அதுக்கு என்ன போ? என்னப்பா பேசினுக்கிற நீ? உன்கிட்ட 600 பேர் தான். அவன் கடல் மணலை போல திரள் கூட்டு இருக்கட்டும். அவங்கிட்ட மாம்சீகமான மக்கள் தான். என்கிட்ட அண்ட சராசரத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள அந்த திரள் கூட்டத்தை படைத்த ஒரு தேவன். Who are you talking about? நீ எதை குறித்து வந்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற? கடல் மணல போன அந்த ஜனத்தை ஆண்டதான் உண்டாக்கினாரா இல்லைங்களா? நீ வைத்திருக்கிற அந்த பட்டயத்தை உண்டாக்கின கொல்லன் யாரு உண்டாக்குனது? பெருசா பீத்துனுகிற? கோலியாத், உன் கையில் இருக்கிற அந்த பட்டயம், அந்த கத்தி, அந்த வேற என்ன ஈட்டி, அந்த கேடகம், என் தேவன் வந்து அந்த கொல்லனை படிச்சான். அவன் உனக்கு படிச்சான். நீ மனுஷன் உண்டாக்குனதா உனக்கு இவ்வளவு திமிருக்குன்னா, ஆயுதங்கள் எல்லாமே ஜெயம் கொடுக்கிற என் தேவன் என்னோடு இருக்கும் போது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் தேவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆயுதமும் தேவையில்லை, பட்டயமும் தேவையில்லை, மனுஷனுடைய உதவியும் தேவையில்லை. Come on, clap your hands and give God the praise. Ramana bakanda bosai. Eshatalama. Oh, hallelujah. I feel God in this place. Woo. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், முதல் 2 வசனங்கள் வாசிங்க. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி,
நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தனையத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய யாமிரிகோரினிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். இங்கே முரண்பாடை பார்க்காமல் இருக்கவே முடியாது. ராஜாவாகிய சவுல் மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தைரியமுள்ள ராஜா, தேசத்தின் ராஜா மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவருடைய மகன் யோனத்தானோ செயல்படுகிறார். ஒருத்தன் உட்கார்ந்து நிற்கிறான், இன்னொருத்தன் செயல்படுகிறான். சவுல் தற்காப்பில் திருப்தி அடைந்திருக்கிறான். யோனத்தானோ தாக்குதலில் செயல்பட விரும்புகிறான். சவுல் தற்காப்பில் திருப்தி அடைந்திருக்கிறான். Saul is content on defense. Jonathan is going on offense. One is on defense, the other is on offense. முரண்பாடு. ஒருத்தர் தன்னை காப்பாற்றுதல் தான் குறியா இருக்கிறான். இன்னொருத்தர் தாக்குதல் செய்து கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடியவர். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? செயல்படுகிற கூட்டமா, அமைதியா உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிற கூட்டம்? நாம் ஓய்வு பெற்ற நாட்கள் முடிந்து விட்டது. வருட கணக்கில் உட்கார்ந்துட்டோங்க. இப்பொழுது கர்த்தருக்கென்று நீங்கள் எழும்பி யுத்தம் பண்ண வேண்டிய நேரம் இது. நீங்கள் யுத்தம் பண்ணவிட்டால் நீங்கள் யுத்தத்தினால் வெல்லப்படுவீர்கள். If you don't fight now, you will be won over. பிசாசு உங்களை தோற்கடிப்பான். இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, நம்ப முடியாத மனசோர் அடைந்த சூழ்நிலையின் மத்தியில் யோனத்தான் நடவடிக்கை எடுக்கிறார். In the most incredible, demoralizing situation, கவனிங்க, in the midst of an incredibly demoralizing situation, Jonathan takes action. நம்ப முடியாத மனசோர்வடைந்த சூழ்நிலையின் மத்தியில் யோனத்தான் நடவடிக்கை எடுக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, நிச்சயத்தோடு, உறுதியோடு செயல்படக்கூடிய மக்கள் தான் இருப்பார்கள். கர்த்தரை ஊக்கமாய் தேடுகிறவர்கள், கர்த்தரை தொடர்ந்து தேடுகிறவர்கள், கர்த்தர் தன் முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? தைரியம் கொண்டவர்களாக, நம்பிக்கையுள்ளவர்களாக, விசுவாசத்தோடு இருக்கிறவர்களாக, நிச்சயத்தோடு வாழ்கிறவர்களாக. இந்த மனுஷன் அமைதியை உட்கார்ல பாருங்க. சவுல் ராஜாவானவன் அவன் நீண்ட நாட்களுக்கு முன்பாக கர்த்தரை தேடுது விட்டுட்டான். ஆகவேதான் அவன் உட்கார்ந்து கொண்டு யாராவது தன்னை காப்பாற்றுவானான்னு பார்த்துனுக்கிறான். ஆனால் கர்த்தரை ஊக்கமாய் தேடுகிற இந்த மனுஷன் பாருங்க, சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறான். Oh, talk to me somebody. 6ஆம் வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தனையத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். கவனிங்க, இது ஒரு குறிப்பிடத்தக்கதான அறிக்கைங்க. குறிப்பிடத்தக்கதான, இட்ஸ் a remarkable statement. முதலாவது பெலிஸ்தேயர்களை கவனிங்க. முதலாவது யோனத்தான் பெலிஸ்தேயர்களை விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று அழைக்கிறார். என்ன அர்த்தம்? வேற வார்த்தைகளில் பெலிஸ்தேயர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று யோனத்தான் அறிந்து கொண்டான். இருக்கிறீங்களா? இதே வார்த்தை தான் தாவீது சொன்னான். கோலியாத்தை பார்த்து, இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன்
தேவனை அறியாத இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கெத்து இருக்குமானா, இவன் இவ்வளோ வாலாட்டுவானானா, இவன் இவ்வளோ பேசுவானானா, அப்ப நான் எவ்வளோ பேசணும்? நீங்களும் நானும் எவ்வளவு பேசணுங்க? இவ்வளோ பெரிய தேவனை வைத்துக்கொண்டு, ஐயோ பிரதர் என்னால முடியல பிரதர், ஐயோ தாங்க முடியலையே, அவர் நாமம் யெகோவா, ஆமாங்க அவர் யெகோவா தான், ஐயோ. கவனிக்க வேண்டும். அவன் என்ன ஒரு அறிக்கை செய்யறான் பாருங்க. இவன் விருத்த சேதனம் இல்லாத மனுஷன், தேவனுக்கு சொந்தமானவன் அல்ல. அதாவது இஸ்ரவேலை போல தேவனோடு உடன்படிக்கையின் உறவில் இந்த மக்கள் கிடையாது. அதை நன்றாக புரிந்து கொண்டான் யோனத்தான். அதான் சொல்றாங்க, இவங்களுக்கும் தேவனுக்கும் எந்த உடன்படிக்கை உறவு கிடையாது. இருக்கிறீங்களா? ஆனால் யோனத்தான் விசுவாசத்தில் தைரியமாக சென்றதுக்கு காரணம், அவன் தேவனோடு உறவில் இருக்கிறான் என்று உணர்ந்து கொண்டான், அறிந்து கொண்டான். கர்த்தரை தேடுகிறவர்கள் உறவில் இருக்கிறவர்கள். கர்த்தரை தேடாவிட்டால் நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, நிச்சயத்தோடு நீங்க இப்படி பேச முடியாது. அவன் விருத்த சேதனம் பண்ணாதவன், என் வாழ்க்கையில அவன் கால் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு உடன்படிக்கை உறவு இல்லை, எனக்கு இருக்கு. அப்போ பாருங்க, யோனத்தான் பழைய ஏற்பாட்டு கிரியைகளின் உடன்படிக்கையில இவ்வளோ பேசுறாரு. அப்போ நான் ரத்த உடன்படிக்கையில் இருக்கிறேங்க, கிரியையினால் அல்ல கிருபையினால் வந்த உடன்படிக்கை. நான் எவ்வளோ பேசணும், நீங்க எவ்வளோ பேசணும். வியாதியே உன்னால் என்ன செய்ய முடியும்? இருக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவ பிரச்சனை என்னங்க? அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, உன்னால் என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நாள் என்ன மிரட்டி வச்ச, கொஞ்ச நாள் விழ வச்ச, ஆனா நீடிக்காது. இதை ஜெயித்து வருவேன். இருக்கிறீங்களா? போதை பொருளை பார்த்து நீங்க சொல்லலாம், நீ என்ன ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா போதை பொருட்களுக்கு தேவனோடு உடன்படிக்கை உறவு கிடையாது. குடிப்பழக்கத்துக்கு அந்த உறவு கிடையாது. பாவ இச்சைகளுக்கு அந்த உறவு கிடையாது. ஆனா நான் ரத்த உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஜீவனுள்ள உறவை வைத்திருக்கிறேன். நான் அதை வைத்திருக்கிறபடினால் என்னை ஜெயிக்க முடியாது, என்னை தோற்கடிக்க முடியாது. Oh, I wish I had a witness in here. Oh, Lord help me. அப்போ உறவு நிமித்தமாக தான், உடன்படிக்கை நிமித்தமாக தான் நீங்கள் நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு, உறுதியோடு, தைரியத்தோடு யுத்தம் பண்ண முடியும். அடுத்த வாக்கியத்தை சொல்லி முடிக்கலாம். அடுத்த வாக்கியத்தை கவனிங்க. அடுத்த வாக்கியம் அவர் சொல்கிறார், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். முதல் வாக்கியம், அவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன், அவன் என்ன பண்ணுவான் கேட்கிறாரு. அடுத்தது, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இப்போ இதை வாசிக்கும் போது, இந்த ஒருவேளை பார்க்கும் போது யோனத்தானுக்குள்ள ஏதோ விசுவாசத்தின் குறைவு இருக்கிறது போல காணப்படுது. ஏன்னா ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வாரா அப்படி சொல்லுங்க. இது ஹலோ, இருக்கிறீங்களா? மாறாக அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வேளை கர்த்தர்ன்னு சொல்லும் போது அந்த ஒரு வேளைனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவர் சொல்கிறாரு, விளைவுகள் என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு பொருட்டு இல்லை, நான் கர்த்தரை நம்புறேன். ஒரு வேளை அவர் என்ன அவங்களுடைய கையில கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அவங்கள நம்பல, நான் கர்த்தரை நம்புறேன். எனவே விளைவுகள் எனக்கு சாதகமாக அல்லது பாதகமாக இருந்தாலும் அது பற்றி எனக்கு கவலை இல்லை.
விளைவுகள் கர்த்தருடையது, விசுவாசம் என்னுடையது. Talk to me somebody. நம்பிக்கையுடன் கர்த்தரை தேடுகிறவர்கள் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். நான் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவரா இருக்கிறதுனால கர்த்தர் ஒரு காரியம் எனக்கு செய்வார், அப்படிதான் பேசுறார். ஒரு வேலைன்னு சொல்லல. நான் விளைவுகள் அவர்கிட்ட விட்டதுனால, அந்த விளைவுகள் அவர் பார்க்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில நான் தோற்று போவதில்லை. லார்ட் ஹெல்ப் மீ. ஆமென். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், விசுவாசத்திற்கும் ஊகத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. There is a difference between faith and presumption. விசுவாசத்திற்கும் ஊகத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. ஊகம் என்பது எப்படிப்பட்டதுன்னா, 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு பஸ் வருதுங்க. நீங்க சொல்றீங்க நான் விசுவாசி, நான் நடந்தாலும் அந்த பஸ் என்ன தொடாது, நான் தாண்டு போறவங்களுக்கெல்லாம் நான் நிரூபிக்க போறேன். இது விசுவாசம் இல்லை, இது ஊகம். நடந்து பாருங்க. நூற்றி 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த பஸ் அடிச்சா என்ன ஒன்னும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. நின்று பாருங்க, அல்லேலூயாவோட நீங்க போவீங்க. ஏன்னா அது ஊகம், அது விசுவாசம் அல்ல. விசுவாசத்திற்கும் ஊகத்திற்கும் நாம் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தேவனுடைய சித்தம் எனக்கு தெரியும் என்று நீங்கள் ஒருபோதும் ஊகிக்க கூடாது. மாறாக நீங்கள் என்ன செய்யணும்? கவனிங்க. மாறாக விசுவாசம் எப்படி செயல்படுகிறது சொல்கிறேன். தேவன் நம்மை எங்கு வழி நடத்துகிறாரோ அங்கெல்லாம் விசுவாசம் தேவனை பின்தொடரும். பின்தொடரக்கூடிய தீர்மானம் எடுக்கும். எப்படி? விளைவுகள் அவர் பார்த்துக் கொள்வார், நான் அவரை பார்த்துக் கொள்வேன். விளைவுகள் குறித்து எனக்கு கவலை இல்லைங்க, நான் கர்த்தரை பார்த்துக் கொள்வேன், அவர் பார்த்துவார். நம்பிக்கையோடு நான் அதை செயல்படுவேன். அதுதான் விசுவாசம். ஊகம் சொல்றது நான் தாண்ட அவர் காப்பாற்றுவார். விசுவாசம் சொல்கிறது அவர் எங்க என்ன நடத்துறாரோ. ஆகவேதான் இயேசுவை பார்த்து பிசாசு என்ன சொன்னான்? இந்த மலையிலிருந்து நீ குதி, தேவதூதர்கள் அவன் தம்முடைய கையில் ஏந்துவான் வேதத்தில் இருக்கிறதையா கர்த்தர் குதிச்சாரா? இல்ல, அவரே குதிக்கலைங்க. நம்ம என்ன சொல்றோம்? நான் நிரூபிச்சு காட்டுறேன். அந்த மாதிரி சில பேர் பண்ணி தேவனுடைய நாமத்தை தூஷணம் பண்ணியிருக்காங்க. விசுவாசம் என்பது தேவன் எங்கெல்லாம் நம்மளை நடத்துகிறாரோ அங்கெல்லாம் அவரை பின்பற்றுவதில் கவனமா இருக்கிறது விசுவாசம்.